12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும். ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டில் 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 6 PTA மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தமிழுக்கு 6 PTA கொஷின் பேப்பர்ஸ், இங்கிலீஷ்க்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கவர்மெண்ட்டில் 6 PTA கொஷின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த PTA கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் வருமா? வரும் ஸ்டூடெண்ட்ஸ். வருஷம் நான் செக் பண்ணிவிட்டேன், நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் கொடுத்த 6 PTA இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் நான் நடத்தி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டாபிக் பொருளுணர்த்துமாறு மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷினில் 2 வேர்ட் கொடுத்துருக்காங்க. விலை. ஃபஸ்ட்டு விலை அப்படிங்கிறது விளைச்சல், ரெண்டாவது விலை அப்படிங்கிறது ருபீஸ் அமௌண்ட்டு. ரெண்டுத்தையும் ஒரே சென்டென்ஸில் நாம் எழுதணும். விளைச்சல் குறைவால் தானிய விலை உயர்ந்தது. ஸோ 2 விலையையும் ஒரே சென்டென்ஸில் வச்சு எழுதியாச்சு. ரெண்டாவது கொஸ்டின் களம். ஃபஸ்ட்டு களம்னா போர்க்களம், ரெண்டாவது களம் பாத்திரம். ஸோ 2 களத்தையும் ஒரே சென்டென்ஸில் வச்சு எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஸோ போர்க்களத்தில் ஒரு களம், இன்னொன்று களத்தில் அப்படின்றதுல களம். ரெண்டுத்தையும் ஒரே சென்டென்ஸில் வச்சு எழுதியாச்சு. தேர்டு கொஸ்டின் 3 உழை. ஃபஸ்ட்டு உழைக்கு உழைக்கிறது, ரெண்டாவது உழைக்கு சேரு, மூணாவது உழைக்கு அந்த சோறுக்கு உழை கொதிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஸோ 3 உழையையும் ஒரே சென்டென்ஸில் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆன்சர் உழவன் சேற்றில், ப்ராக்கெட்டில் உழைன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். சேரு அப்படின்னா உழை அப்படின்னு, உழை அப்படின்னு அர்த்தம். உழவன் சேற்றில், அதாவது உலை, கால் வைத்து உழைத்தால் தான் உலை கொதிக்கும். ஸோ உலைன்றது இந்த சாப்பாட்டுக்கு உலை கொதிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. 3 உழையும் ஒரே சென்டென்ஸில் வச்சு எழுதியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பிளேலிஸ்ட் இருக்குது. தமிழுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.